இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? இருக்கிறார். தேவனை நான் நடத்துகிறாரா? நடத்துகிறார். கர்த்தர் என் வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலையும் அவரை நம்பி வந்திருக்கிறேனே. என் வாழ்க்கையில் அவர் என்ன காரியத்தை விசேஷமாக எனக்கு செய்து விட்டார். எல்லாரை போல தானே என் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. எனக்கு விசேஷமாக ஒரு காரியமும் நடக்கவே இல்லையே அப்படி சொல்லாதீங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சகல காரியங்களிலேயுமே விசேஷமாகத்தான் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் உண்மை இல்லை, ஆனால் தேவன் உண்மையுள்ளவராகவே இருந்திருக்கிறார். உண்மைதானா? ஆண்டவர் உண்மையுள்ளவராகவே இருந்திருக்கிறார். நிறைய நேரங்களில் நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் என்று சொல்கிறார். அவருடைய நாமத்தை நம்ம அறிந்திருக்கிறபடினால கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவராக இருந்து அவர் யார் என்பதை நமக்கு நிரூபித்து காண்பித்து கொண்டே இருந்திருக்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் அது ஒரு பெரிய ஒரு நமக்கு ஆதாரமான ஒரு புத்தகம். 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் எழுதி வைக்கிறார். எக்ஸோடஸ் சாப்டர் 11 verse number 7ல, ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை. But not a dog shall growl against any of the people of Israel, either man or beast, that you may know that the Lord makes the distinction between Egypt and Israel. கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எகிப்தியருக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி வைக்கிறார். ஆச்சரியமான விசேஷமாக ஒரு வித்தியாசம், விசேஷமான ஒரு நன்மை. உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை விசேஷப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாருக்கும் நடக்கிறது போல நம்ம வாழ்க்கையில் காரியம் நடப்பதில்லை. நமக்கு விசேஷமாக நடக்கும். நீங்கள் அதை இந்த மாதத்தில் நீங்கள் அப்படியே நீங்கள் விசுவாசிங்க, அதை அப்படியே நீங்கள் நம்புங்க. உங்களுக்கு அது நிச்சயமாக அது விசேஷமாக நடப்பதை நீங்கள் காணும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க சொன்னால் 10வது அதிகாரம் 22, 23 வசனங்களில், மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. அவங்களுக்கெல்லாம் காரிருள், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சம் இருந்தது. இது விசேஷம் இல்லையா? ஆண்டவர் உங்களை விசேஷமாக நடத்தவில்லையா? நான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு வந்த பிரச்சனையும் நமக்கு வந்த போராட்டங்களும் நமக்கு வந்த பாடுகளும் நமக்கு வந்த உபத்திரவங்களும் நாம் போன இத்தனையோ பாதைகளிலே ஆமீன் ஸ்தோத்திரம். எகிப்தியர் போயிருக்கிறார்கள், புறஜாதிகள் போயிருக்கிறார்கள், மற்ற ஜனங்கள் போயிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் எல்லாம் இல்லை, நாம் நிற்கிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். காரணம் என்ன? நம்ம கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார், அவர்களோடு இல்லை. யாரோடு ஆண்டவர் இருக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில் எழுந்து நிற்க பண்ணுகிறார். விசேஷமான காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். விசேஷமாக கர்த்தர் காரியத்தை செய்கிறார். 9ஆம் அதிகாரத்தில் பியூட்டிஃபுல்லாக எழுதி வைக்கிறாரு. 9ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களில், எகிப்து தேசம் எங்கும் கல்மலை அழித்து போட்டது. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டிலே மாத்திரம் கல்மலை இல்லாதிருந்தது. இது விசேஷம் இல்லையா? இது விசேஷம் இல்லையா? எவ்வளோ உபத்திரவம், எவ்வளோ பாடு, எவ்வளோ பேச்சு இல்லையா? எவ்வளோ பேச்சு. நம்ம வாழ்க்கையை அழிச்சிடணும்னு எழுப்பின எத்தனை மனுஷங்க, சபையை உடைச்சிடணும்னு எழுப்பின எத்தனை மனுஷங்க, நம்ம நேமை ஸ்பாயில் பண்ணி விட்டணும்னு எழுப்பின எத்தனை மனுஷங்க, நம்ம குடும்பத்தை டேமேஜ் பண்ணிடணும்னு எழுப்பின எத்தனை மனுஷங்க, நம்மளை தோக்கடிக்க பண்ணிட்டா நம்ம இனிமேல் இந்த இடத்துல நிற்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மை பார்த்து எள்ளி நகையாடின எத்தனை மனுஷங்க, நம்மை பார்த்து பரியாசம் பண்ணின எத்தனை உதடுகள். கர்த்தர் விட்டாரா? விடவே இல்லை. விசேஷமாக நடத்தினார். விசேஷமாக கர்த்தர் நடத்தினார். ஆகாரே, சொன்னதை மட்டும் நீ மனசில் வச்சுக்கன்றார்ல. ஆகாரே, நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே, உன் பிள்ளையும் நான் நடத்துவேன், உன் பிள்ளையும் ஒரு தேசமாக இருக்கும். நீ ஏன் ஓடுற? நீ ஏன் மங்களாச்சிக்கிட்டு ஓடுற? நீ ஏன் அழுது புலம்பிட்டு பிரச்சனையை பார்த்தோன்னு ஓடிட்டே இருக்கிறியே? நீ பிரச்சனையை பார்த்து ஓடாத, நில்லு. ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குன்றார். உனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குது. பிரச்சனையை பார்த்து ஓடாத. உன்னை விசேஷமாக நான் வச்சுருக்கிறேன், உன்னை விசேஷமாக நான் நடத்துவேன். உனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒன்று, உங்களுக்கு ஒரு திருப்புமுனை உண்டு, உங்களுக்கு ஒரு திருப்புமுனை உண்டு. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நினைவு கூறுங்க. கர்த்தர் எப்படி எழுதி வைக்கிறார் பார்த்தீங்களா? ஆகார் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறா, கர்த்தர் எழுதி வைக்கிறார். கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஏன் ஆகாரின் சத்தத்தை கேட்டார்னு எழுதலை? கர்த்தருடைய வார்த்தையை மறந்துட்டு ஓடுறா.
அப்போ ஆண்டவர் ஞாபகப்படுத்துறார், பாரு நான் உன்னை நடத்துவேன். பிற்பாடு கண்களை திறக்கிறார். அங்கே முன்பதாக இருக்கிற ப்ரொவிஷனை கர்த்தர் பார்க்கறதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். நான் சொல்கிறேன், பிரச்சனையை பார்த்து போராட்டத்தை பார்த்து எப்போவுமே என் வாழ்க்கையில் இப்படித்தான் நடக்குதுன்னு ஓடாதீங்க. பிரச்சனையை பார்த்து சோர்ந்து எப்பவும் முறுமுறுக்காதீங்க. இல்லை, உங்களுக்கு கர்த்தர் விசேஷமாக கர்த்தர் காரியங்களை நடப்பிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் விசேஷமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, நடத்தி இருக்கிறார், இனிமேலும் நடப்பிப்பார். அவங்களுக்கு கல்மலை, உங்களுக்கு கல்மலை கிடையாது. அவங்களுக்கு காரிருள், உங்களுக்கு வெளிச்சம். இதெல்லாம் விசேஷம் இல்லையா? இதை காட்டிலும் பெரிதானவைகளை காணும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். நீங்கள் பிரச்சனையை பார்த்துட்டு நீங்களே சால்வ் பண்ணுற மாதிரி ஓடுனீங்கன்னா கர்த்தர் ஒதுங்கி நிற்பார். நீங்கள் பிரச்சனையை பார்த்துட்டு ஓடாதீங்க. யூ வில் ஹேவ் அ டர்னிங் பாயிண்ட். உங்களுக்கு நிச்சயமாக ஒரு திருப்புமுனை உண்டு. கர்த்தர் அதில் ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஒரு திருப்புமுனையில் கொண்டு வந்து நிறுத்துவார். அங்கே தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நடக்கிற காரியம் விசேஷமாக இருக்கும். தேவனே, இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உண்மை நாங்கள் அறிந்திருக்கிறபடினால எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவற்றையும் பெஸ்ட்டாக செய்கிறீங்க. தேங்க்யூப்பா, நன்றி என்று நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் பாராட்டிய எல்லா கிருபைகளுக்காக, மேன்மைகளுக்காக, ஆச்சரியமான வழி நடத்துதலுக்காக ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் என்று நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு வித்தியாசத்தை உடைய பிள்ளைகளுக்கு உண்டு பண்ணும். நடக்கிற காரியங்கள் விசேஷமாக நடக்கட்டும். இதுவரைக்கும் நடத்தின காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இனிமேலும் நடக்கிற காரியங்கள் விசேஷமாக உடைய பிள்ளைகளுக்கு நடைபெறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயமான கிருபைகளை உடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்கள் ஆண்டவரின் அனுக்கிரகம் செய்யும். தொடர்ந்து கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். May God bless you. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார், விசேஷமாக நடத்துவார். நிச்சயமாக ஒரு திருப்புமுனை உண்டு. தைரியமா இருங்க.